ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 3. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள் செல்வோம். முல்லை கொடி படர்ந்து பூ பூக்கும் தருணத்தை அடைந்திருந்தது. இங்கே நித்யாவும் பூ பெய்தி அழகு தேவதையாக மாறியிருந்தாள். 10ஆம் வகுப்பில் பள்ளியின் முதல் மாணவியாக மதிப்பெண் பெற்றிருந்தார். அவர்களது பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே இருந்ததால் வேறொரு பள்ளியில் நித்யாவை சேர்த்திருந்தனர். நித்யா படிப்பிலும் சில வகை கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள். அவள் பாட்டியிடம் சமையல், வீட்டு வேலைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டாள். ஆனந்த் மகள் என்ன கற்க விரும்புகிறாளோ அதில் சிறந்த கலைஞர்களை வீட்டிற்கே வரவழைத்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தான். நாளுக்கு நாள் அவளது அழகு அதிகரிப்பதை பார்த்த சரோஜா, அவளது அழகு அவளுக்கு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்று அவள் பருவம் அடையும் முன்பே அவள் தோற்றத்திலும் முகத்திலும் அவள் நிறத்தை குறைத்து காட்டும் மேக்கப் பொருட்களை வாங்கி அவளிடம் பயன்படுத்த கூறியிருந்தாள். அனைவரும் அழகை அதிகரிக்க செய்யும் மேக்கப் இங்கு நித்யாவின் அழகை குறைப்பதற்காக பயன்படுத்தினாள் சரோஜா. சரோஜா எது சொன்னாலும் அதை அப்படியே செய்வாள் நித்யா. நித்யாவிற்கு பள்ளியிலோ வெளியிலோ எந்த நண்பர்களும் கிடையாது. அவளுக்கு எல்லாமே அவள் அப்பா, பாட்டி தான். அவர்களிடத்தில் நேரம் செலவிடுவது, மற்ற நேரங்களில் லேப்டாப்பில் ஏதாவது தேடி அதை படித்து தெரிந்து கொள்வாள். நல்ல புத்திசாலியாக, தைரியசாலியாக இவர்கள் வளர்த்தாலும் உலக அனுபவ அறிவு இல்லாமல் வளர்ந்தாள். சுபா 9ஆம் வகுப்பு படித்தாள். கதிரும் காலேஜ் படிப்பை முடித்திருந்தான். இன்பமே உருவான அன்பு குடும்பமாக இருந்தது. ஊரே கண் வைக்கும் அளவிற்கு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அன்புள்ள வீட்டில்தான் தெய்வம் இருக்கும். அந்த அன்பான ஆலயமாக இந்த வீடு இருந்தது. தன் குடும்ப நலத்தையே விரும்பும் தந்தையின் அன்பும் பாட்டியின் அறிவுரை ஆதரவும் குடும்பத்தில் நிறைந்திருந்தது. இந்த வீட்டை பார்த்தால் சொர்க்கமே தோற்று போய்விடும். நேரம் மாலை 4 மணியை காட்டியது. தன் பேரப்பிள்ளைகள் வரும் நேரம் என்பதால் சரோஜா அவர்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வகைகளை தயார் செய்து கொண்டு வாசலை நோக்கி பார்த்தவாறு அமர்ந்திருந்தார். நேரம் ஆகி கொண்டிருந்தது. மணி 5 மணியை தாண்டி சென்று கொண்டிருந்தது. சரோஜாவின் மனதில் திடீரென்ற ஒருவித பதட்டம் தோன்றியது. ஏன் இந்த பதட்டம் ஏற்படுகின்றது என்று அவளுக்கே புரியாமல் தவித்தார். என்று அழைத்தபடி நித்யா அழுது கொண்டே ஓடி வந்தாள். நித்யாவின் நிலையை பார்த்ததும் சரோஜா அதிர்ச்சியடைந்தாள். அவள் ஆடை எங்கும் ரத்தம். என்னாச்சு நித்யா, என்னாச்சு என்று சரோஜா பதறினாள். நித்யா எதுவும் கூறாமல் பாட்டியை கட்டிப்பிடித்து கொண்டே அழுதாள். சரோஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அதிர்ச்சியில் நின்றிருந்தாள். ஆனந்தும் ஆனந்தியும் சோகமான முகத்துடன் உள்ளே வந்தார்கள். என்ன ஆனந்த், என்ன நடந்தது என்று சரோஜா கேட்டாள். ஆனந்த் சொல்ல தொடங்கும் முன் வெளியிலிருந்து சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு அனைவரும் வெளியில் ஓடினார்கள். ஒரு அம்மா கதறி அழுதபடி நின்றிருந்தார். ஆவேசமாக பேச தொடங்கினார். ஏன் சார், உங்க பொண்ணு பண்ணினது நியாயமா? சொல்லுங்க சார். எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனும் இப்ப இல்லை. அதுக்கு காரணம் உங்க பொண்ணு தானே. அவள் கூறியதும் சரோஜா உறைந்து போனாள். நித்யா அழுது கொண்டே ஆனந்தின் பின்னால் ஒளிந்தவாறு கதறி அழுதாள். வந்திருந்த அந்த பெண் ஆவேசமாக அழுது கொண்டே கத்தினார். தெருவில் கூட்டம் கூடி அனைவரும் வேடிக்கை பார்த்தனர். ஒருவருக்கொருவர் என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வி ஒரு பக்கம். என்ன எல்லாம் லவ் மேட்டராக தான் இருக்கும்னு சில பேர் முணுமுணுத்தார்கள். சில பேர் ஆனந்த் பொண்ணா இப்படி, என்னமோ இந்த உலகத்தில் இவனுக்கு மட்டும்தான் பொண்ணு இருக்க மாதிரி, யாருக்குமே பொண்ணே இல்லாத மாதிரில பெருமைப்பட்டுக்குவான் என்று ஆளுக்கால் அவரவர் உள்ளே முணுமுணுத்து கொண்டனர். ஏன் சார், நீங்கள் பணக்காரவங்க, நாங்கள் ஏழைங்க, எங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினாள். போலீஸ் அங்கு வந்து கூட்டத்தை துரத்தியது. ஏமா இங்கே வந்து கத்திட்டு இருக்க? அங்கே உன் பையன் உடம்பு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு, போம்மா ஹாஸ்பிட்டலுக்கு என்று வந்திருந்த போலீஸார் அதட்டினர். போக மாட்டேன், என் வயிறு எரியுது. ஏம்மா? என் பையன் என்ன தப்பு பண்ணினான் சார்? உங்கள் பொண்ணை காதலிச்சான், அவ்வளவுதானே. அதுக்காக உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்கூல் பிரின்சிபால் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் எல்லார் முன்னாடியும் என் பையனை அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது. அதனால தான் அவன் அவமானம் தாங்க முடியாமல் ஸ்கூல் மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். சொல்லுங்க சார், என் பையன் செத்து போயிட்டான். அவன் என்ன தப்பு செஞ்சான்? உங்கள் பொண்ணை காதலிச்சான், அவ்வளவு தானே. அது அவ்வளோ பெரிய தப்பா? உங்கள் பொண்ணு பண்ணினது நியாயமா? சொல்லுங்க சார் என்று சத்தம் போட்டு அழுதாள். ஆனந்த் குடும்பம் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் அனைவரும் நின்றிருந்தார்கள். நித்யா மட்டும் அழுது கொண்டே இருந்தார். போலீஸ் வேகமாக அந்த அம்மாவை அந்த இடத்தை விட்டு போகும்படி அறிவுறுத்தினர். ஏம்மா, உன் பையன் ஒன் சைடாக லவ் பண்ணதுக்கும் இறந்ததுக்கும் அந்த பொண்ணு மேலே ஏம்மா பழி போடுறீங்க? போமா முதல்ல இந்த இடத்த விட்டு என்று போலீஸ் கூறியும் அவள் கேட்காமல்
நான் வயிறென்று சொல்கிறேன், எந்த காதலுக்காக என் மகன் இறந்தானோ அந்த உண்மையான காதல் கிடைக்காம உங்கள் பொண்ணு நான் தவிக்கிற மாதிரி தவிச்சு நிற்பா. எந்த அளவுக்கு இவன் மேலே என் பையன் ஆசை வச்சிருந்தா அவன் சாகிற நிலைமைக்கு போயிருப்பான். இவளை என் பையனோட ஆன்மா சும்மா விடாது. இவன் இனிமே நிம்மதியாகவே இருக்க மாட்டா என்று கூறும்போது ஆனந்த் குடும்பமே அதிர்ச்சியில் நின்றார்கள். நித்யா அந்த பெண்மணிக்குரிய வார்த்தைகளை கேட்டு உறைந்து போனார். அந்த அம்மாவை அங்கிருந்து போலீஸ் இழுத்து சென்றது. அனைவரும் வீட்டினுள் சென்றனர். நித்யா மட்டும் அதிர்ச்சியில் எதுவும் பேசவில்லை. அப்படியே அமர்ந்திருந்தார். சரோஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. கதிர், சுபா, ஆனந்தி அனைவரும் அமைதியாக நித்யாவை பார்த்தார்கள். சிறிது நேரம் அப்படியே சென்றது. ஆனால் நித்யா அப்படியே அமர்ந்திருந்ததை பார்த்து ஆனந்துக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன் மகளின் அருகே மெதுவாக சென்றான். நித்யாம்மா என்று மெதுவாக அழைத்தான். அவளிடம் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். நித்யாம்மா செல்லம் என்று கூறியபடி நித்யாவை சுய நினைவுக்கு கொண்டு வந்தான். நித்யா ஆனந்தை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள். அப்பா, நான் ஒன்றுமே பண்ணலப்பா. அவன் தான் என்னை 6 மாதமாக தொல்லை பண்ணினான். நான் கூட உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல, அவன் எழுதி கொடுத்த லவ் லெட்டர் எல்லாம் கூட நான் கிழிச்சு அவன் முன்னாடியே போட்டுட்டப்பா. அது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் தானே சொன்னீங்க இதெல்லாம் இந்த வயசில் நடக்கிறது சகஜம்தான். அவன் சின்ன பையன், நான் வந்து எடுத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களப்பா என்று நித்யா கூறியதும் மகளை அணைத்தவாறு என்று தலையசைத்தான். நித்யா தொடர்ந்து கூறினார். நீங்கள் வந்து பேசியும் அவன் கேட்கலப்பா. நான் அவனை கண்டுக்காம தான் இருந்தேன். அவங்க அம்மா சொன்னது எல்லாம் பொய்யப்பா. நான் பிரின்ஸ்பல்ட்டெல்லாம் சொல்லலப்பா. நான் உங்களை தவிர்த்து நான் யார்கிட்டையுமே சொல்லலப்பா. இன்றைக்கி நீங்கள் என்னை பிக்கப் பண்ண லேட்டாக தானே வந்தீங்க. அதனால் நான் ஸ்கூலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூலில் இருந்து எல்லோரும் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க. வசந்த் மறுபடியும் வந்து என்கிட்ட பேச முயற்சி பண்ணினான். நான் பேச முடியாது, எனக்கு படிப்பு தான் முக்கியம், எனக்கு லவ்வெல்லாம் பிடிக்காது, ஒழுங்காக போயிட்டுன்னு எவ்வளவோ சொன்னப்பா. ஆனால் அவன் இன்னைக்கு ரொம்ப பிடிவாதமாக இருந்தான். அவன் பேச பேச நானும் அவனை திட்டினேன். கடைசியாக நீ லவ் பண்ணலைன்னா ஸ்கூலில் மாடியிலேருந்து குதிச்சிடுவேன்னு மிரட்டினான். நான் சும்மா தான் சொல்கிறான்னு நீ என்ன பண்ணினாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். என் அப்பா இப்போ வருவாங்க. என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு நான் சொல்லி திரும்பி பார்க்கும்போதுப்பா ஸ்கூலில் 3வது மாடியில் நின்றுட்டு இருந்தான்ப்பா. அங்கே நின்றுட்டு கத்துனான், என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, இல்லை கீழே குதிச்சிடுவேன்னு சொன்னான். அங்கே நின்ன சில பேர் என்னை ஒரு மாதிரி பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணாங்க. எனக்கு கோபமாக வந்துச்சு அவன் மேலே. என்ன மிரட்டி பார்க்க தான் அவன் அப்படி சொல்கிறான்னு. நீ என்ன பண்ணனாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு நானும் கோபமாக கத்துனேன். நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. நான் சொன்ன அடுத்த செகண்டே அவன் கீழே குதிச்சிட்டான்ப்பா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓடி போய் அவனை தூக்கினேன். எல்லோரும் ஓடி வந்தாங்க. அவன் கடைசியாக இப்போவாவது என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டான்ப்பா. சொல்லி கொண்டே அழுதாள். மீண்டும் தொடர்ந்தாள். அவன் அப்படி கேட்டதும் என்னால் தாங்க முடியாமல் நானும் அழுதேன். அவன் நித்யா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு என் மடியிலே இறந்துட்டான்ப்பா என்று கதறி எழுதாள். அவன் ஏன்பா அப்படி செஞ்சான்? அவங்க அம்மா அப்பாவை அவன் நினச்சி பார்க்கல, அவன் ஃப்யூச்சரை நினச்சி பார்க்கல. ஏன்பா இப்படி பண்ணினா? அவள் அழ அழ சரோஜாவும் ஆனந்தும் அவளை சமாளிக்க முடியாமல் தவித்தனர். அப்பா, அவங்க அம்மா சொன்னது மாதிரி அவன் ஆன்மா என்னை சும்மா விடாதப்பா என்று பயந்து கத்தினாள். வசந்தின் இறப்பும் வசந்தின் அம்மாவின் வார்த்தை அவள் மன ஆழத்தில் பதிந்து பயத்தை ஏற்படுத்தியது. அப்பா, வசந்த் அங்கே நிற்கிறான்ப்பா, அப்பா என்னை கூப்பிடுறான்ப்பா என்று புலம்பவும் பயப்படவும் ஆரம்பித்தாள். அழுகையை நிறுத்தவும் இல்லை. பயமும் அவளுள் அதிகரித்து அதிகரித்து நெஞ்சை பிடித்து கொண்டு மூச்சு விட சிரமப்பட்டாள். ஆனந்த் மற்ற அனைவரும் அவள் நிலையை கண்டு துடித்து போனார்கள். நித்யா, நித்யா, என்னம்மா ஆச்சு? செல்லம் பயப்படாத, அப்பா நான் இருக்கேன் என்று ஆனந்த் பதறினான். ஆனால் நித்யாவின் நிலை மோசமானது. அவள் நெஞ்சை பிடித்து கொண்டு சுருண்டு விழுந்தாள். நித்யாவின் நிலையை பார்த்த சரோஜாவிற்கு ஒருவித பதட்டம் ஏற்பட்டது. ஆனந்த், முதல்ல நித்யாவை தூக்குப்பா, ஹாஸ்பிட்டல் போவோம் என்றாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் நித்யா நினைவற்று மயங்கி விழுவதற்கும் சரியாக இருந்தது. பதறினான் ஆனந்த். ஆனந்தியும் சரோஜாவும் கத்தினார்கள், நித்யா, நித்யா என்று. அவள் உடலில் எந்த அசைவும் இல்லை.